ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் லிவிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி எல்லோருக்குமே ரொம்பவுமே பிடிச்ச டேஸ்டியான காலிஃப்ளவர் சில்லி தாங்க செய்ய போகிறோம். குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக செய்யலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சில்லி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோம். இது சில்லிக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சில்லிக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுற அளவுக்கு சுடுதண்ணி நம்ம வச்சுக்கலாங்க. காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் தான் கழுவணும். இப்போ சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த சுடுதண்ணிலேயே காலிஃப்ளவர் ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஹாட் வாட்டரில் 2 நிமிஷம் வச்சனால காலிஃப்ளவர் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் சில்லிக்கு தேவையான மசால் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு முட்டையை எடுத்து அதை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டை நல்லா கலக்கியாச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லெமன் கட் பண்ணிவிட்டு இதில் 1/2 லெமன் புழிஞ்சா போதும். இதுவே சரியாக இருக்கும். இப்போ நம்ம 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இதுவே சரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா பிடிச்சிருச்சு காலிஃப்ளவரில்.
அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து நல்லா எண்ணெய் காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் சில்லி போடணும். அப்படியே எண்ணெய் காயாமல் போட்டிங்கன்னா அப்படியே பாத்திரத்தில் வந்து ஒட்டிடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சில்லி ஃபுல்லு பொரிச்சு எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கருவேப்பிலை எடுத்து அதில் பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட், சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சுருக்கோங்க. நம்ம எந்த ஒரு மசாலா ஐட்டமும் சேர்க்கலை. அதனால் குழந்தைகளுக்கும் தாராளமாக கொடுக்கலாங்க. ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம சைடிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்பவுமே டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.